தென்னாட்டிலிருந்து ரமானந்தன் கடிதம் கொடுத்து இந்த ஆளை அனுப்பி இருக்கிறார். ரமானந்தர் படி. இந்த மனிதன் உத்தமன், முற்றும் துறந்தவன், உலக தொண்டுக்கு ஏற்றவன். சுவாமிகள் இவனுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும். இப்படி வா. உட்கார். சைவ சமயத்தினுடைய சாரம் என்னன்னு உன்னால சொல்ல முடியுமா? எல்லாம் சிவமயம். இவ்வளவு சுருக்கமாகவும் இவ்வளவு தெளிவாகவும் இதுவரை யாருமே சொன்னது கிடையாது. ஆண்டவன் உன்னை நல்ல தருணத்திலே இங்க அனுப்பி வச்சிருக்க. இந்த மடத்துக்கு அடுத்த தலைவன் நீதான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் ओम भवाये दस्त्रां जमादुक्ते गोराजासं राज्यो भागोमे नजते देवसुतामे शिवाय வாழ்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் ஏகன் அநேகன் இறைவன் அடிவல்க இறைவன் அடிவல்க. ஐயோ ஐயோ, நம்ம ஆத்மானந்தர் இருக்க வேண்டிய இடத்துல அட்ரஸே இல்லாதவன் உட்காந்துட்டு இருக்கிறானு. இத பார்த்தா என் வயிறே எரியுது எரியுது. பார்த்தவன்டா பாக்குறதுக்கு ஆள் அம்சமா இருக்கானே. அம்சம்ங்கிறது ஆளுல இல்லையா, ஆசனத்துல இருக்குது. அந்த இடத்துல நான் உட்கார்ந்தா கூட அம்சமா தாயா இருப்பேன். கையன்பர்களே, கடவுள் எல்லையற்ற கருணையுடையவர். பாமரனை பண்டிதனாக ஆக்குவார், பரம தரித்திரனை பெருஞ்செல்வந்தனாக மாற்றுவார், கொடிய பாவியை தெய்வீக சாமியாக உயர்த்துவார். மனமுருகி அவரிடம் மன்றாடினால் எந்த குறையும் தீரும், எல்லா நலமும் சேரும். அடியார்கள் சுவாமிகளிடம் குறைகளை முறையிடலாம். சுவாமி, எங்களுக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆகுது. கடவுள் இன்னும் எங்களுக்கு குழந்தையை கொடுக்கல. கடவுள் உனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார், நீதான் அதை ஏற்க மறுத்தாய். என்ன சுவாமி சொல்றீங்க? உன்னை மணப்பதற்கு முன்பு உன் கணவனுக்கு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இருந்தது. அந்த பெண் உன் கணவனுக்கு ஒரு கருத்தரித்தாள். உன் கணவன் அந்த பெண்ணையும் நிராகரித்தான், அந்த கருவையும் நிராகரித்தான். அந்த பலனைத்தான் இப்போது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான் சுவாமி, நான் அந்த பெண்ணுக்கு செய்த துரோகத்துக்குத்தான் இப்ப குழந்தை இல்லாம துன்பப்படுறேன். இந்த விஷயத்தை நீங்க ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அந்த பெண்ணுக்கு அப்பவே பரிகாரம் பண்ணிருக்கலாமே. சுவாமி, அந்த பெண்ணை இப்பவே போய் நாங்க பாக்குறோம். அவளை என் கணவருக்கு மனைவியா ஆக்கி அந்த குழந்தைய என் குழந்தையா ஏத்துக்கிறேன். தாயே, நீ வாழ்க. என்ன சாமி இது? இந்த ஆளை பத்தி இங்க இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவனும் தென்னாட்டுல இருந்து வந்த புது சாமி. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறவங்க வரலாறுகளை புட்டு 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 வைக்கிறானு எப்படி? சாமி, இந்த புது சாமிகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இல்லன்னா செத்த சாமி புதுச்சாமிய பீடத்துல ஏத்துமா? இனிமே நம்ம ஆத்மானந்தரால இந்த இடத்தை பிடிக்கவே முடியாது. அதுல என்ன சந்தேகம்? இன்னுமே அவர் வாழை சுருட்டிக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. வாரா இருந்த தலை சுருட்டதுக்கு இது மனசு பல வருஷத்து கனவு. லேசுல சுருட்ட முடியாதே. இப்ப உங்க வாழை சுருட்டுங்க. நடக்க வேண்டியதை கவனிக்கையா. புதுசா ஒரு சாமி பட்டத்துக்கு வந்தா தென்னாட்டுக்கு பாத யாத்திரை போறது நம்ம வழக்கம். ஆகையினால வேலைகளை கவனிக்கலாம். வாங்க வாங்க. பாரதி வீடு தானே? ஆமா, வாங்க உட்காருங்க. அம்மா, உன்னை தேடி யாரும் வந்திருக்காங்க. அம்மா, நீ பாரதி மக தானே? ஆமா, ஏன் பார்த்தா தெரியல? ஜூனியர் பாரதி. உன் பேர் என்னம்மா? சீதா நம்பர் 1. அது என்ன சீதா நம்பர் 1? காலேஜ்ல என் கிளாஸ்ல நிறைய பேருக்கு சீதான்னு பேரு.
வித்தியாசம் தெரியணும்னு மேடம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட் கொடுத்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுனால எனக்கு நம்பர் 1ங்கிற வெயிட். அப்படியா? கடவுள் இவ்வளவு அழகான குழந்தைய நாம கொடுத்திருக்கும் போது நாம குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டோம். கீதா இந்தா எடுத்துட்டு போ. சரிம்மா, அம்மா போயிட்டு வரேம்மா. டாடா. என்னுடைய இளமை போச்சு, என் வாழ்க்கை போச்சு. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இந்த குழந்தை ஒண்ணுதான். அதையும் கெடுக்க வந்துட்டீங்களா? இல்ல பாரதி, நான் இப்ப புது மனுஷன். உனக்கு செய்த துரோகத்துக்கெல்லாம் பரிகாரம் தேட வந்திருக்கேன். ஆமாமா, நான் இவருடைய மனைவி. அந்த உரிமையில உங்களுக்குள்ள பங்க கொடுக்க வந்திருக்கோம். குழந்தைய நம்ம குழந்தையா வளர்க்க வந்திருக்கோம். காலம் கடந்து வந்திருக்கீங்க. இப்படி ஒரு திருப்பம் வராதான்னுதான் எத்தனையோ பெண்கள் வாழ்நாள் முழுதும் தவம் கிடக்குறாங்க. ஆனா எனக்கு இது திருப்பமும் இல்லை, என் வாழ்க்கையில இனி மலர்ச்சியும் இல்லை. ஏமா அப்படி சொல்றீங்க? இவருடைய குழந்தை சமுதாயத்துல கௌரவமா வாழணுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தகப்பனையும் எனக்கு ஒரு கணவரையும் நானே போலியா உண்டு பண்ணேன். அதுதான் இது. பல வருஷ பழக்கத்துல உண்மையாவே மாறிப்போன ஒரு கற்பனை. இதை எப்படி இப்ப பொய்ன்னு சொல்ல முடியும்? சொன்னா நம்புவாங்களா? அப்படியே நம்பினாலும் சமுதாயம் மட்டுமா என் குழந்தையுமே என்ன கேவலமா நினைக்காதா? எதையும் இழந்து என்னால வாழ முடியும். என் குழந்தையினுடைய அன்பை மதிப்பை இழந்து மட்டும் என்னால வாழ முடியாது. இவ்வளவு ஏன் குழந்தை இவர் மேல உயிரையே வச்சிருக்கா. இவர் தகப்பன் இல்லைன்னு தெரிஞ்சா அதை தாங்கிக்கிற சக்தி அதுக்கு கிடையாது. எனக்கு புருஷன் வேண்டாமா, என் குழந்தைதான் வேணும். இங்க இருந்து போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. அம்மா, நாங்க உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம், ஆனா தேவைப்படக்கூடிய காலம் வரும். அதுவரை நாங்க இதே ஊர்ல இருக்கிறோம். ஆனா அடிக்கடி உங்களை வந்து பாத்துட்டு போறோம். உரிமை உள்ளவங்களா இல்ல, நேயர்களா. வாங்க. ஆசீர்வதிக்கலாம். எங்கே பையனை காணோம்? என்ன செய்ய சொல்றீங்க சாமி? எவ்வளவோ சொன்னேன் நானு. காசியில இருந்து பெரிய சாமியார் வர்றா, நம்ம வீதி வழியா தான் போவாரு, வீட்லயே இருந்து கும்பிட்டுக்கிடான்னு. கேட்கலையே அவன். ஏதோ கரப்பாம்பூச்சி ஹீரோவா போட்டு நிறைய ஸ்டண்ட் எல்லாம் காமிச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்களாம், அதை பாக்கணும்னு போயிட்டான். நான் சொன்னேன் சாமியார் முதல்ல கும்பிட்டுக்கடா, அப்புறம் கரப்பாம்பூச்சி கும்பிட்டுக்கலான்னு. கேட்கலையே அவன். சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் கேட்டு சும்மா இருக்க. ஏன் சாமி, இப்பதானே ஊருக்குள்ளேயே வரீங்க, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சாதாரண பிள்ளையாக இருந்தால் பரவாயில்லை, கடவுள் கொடுத்த பிள்ளையாயிற்று, எப்படி தெரியாமல் போகும்? சிவகாமி, சாமி என்ன பொடி வச்சு பேசுறாரு? ஒருவேளை அவருக்கு பொடி போடுற பழக்கம் இருக்குமோ? ஐயோ, சாமி அப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. கொஞ்சம் நிஜமாவே சாமி தானு பாத்துடலாம். சாமி, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது எப்படியோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்க. அவன் பேர் என்னன்னு சொல்லுங்களா பாக்கலாம். சாமியார் மாட்டிக்கிறாரே. என்னையே சோதிக்கிறாயா? அவன் பெயர் அசோக். பாவி, சாமி சாமி, அபச்சாரம் அபச்சாரம். நீங்க பெரிய மகான், உங்களை போய் சோதிக்க நினைச்சிட்டேன் நானு. நீங்க என்ன மன்னிக்கணும். மன்னிப்பா? பெற்றவர்கள் செய்ய தவறிய கடமையை நீங்கள் செய்கிறீர்கள். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. அறிஞனின் குழந்தை அறிஞனாகத்தான் பிறக்கும் என்று உறுதி இல்லை. ஆனால் ஒரு ஏழையின் குழந்தை ஏழையாகத்தான் பிறக்கிறது. தன்னுடைய வறுமையை ஒரு பாவம் அறியாத குழந்தையின் தோளிலே சுமத்துபவன் தகப்பன் அல்ல, அவன் பாவி. வசதி உள்ளவன் ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும், இல்லாதவன் பெறாமலே இருந்துவிட வேண்டும். குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுபவன் வசதிகளை பெருக்கிக் கொண்டு குழந்தை வர வேண்டும். சுவாமி, நான் ஒரு ஏழை, என் கண் பார்வை மங்கிட்டே வருது. பார்வை திருந்த நீங்க தான் வழிகாட்டணும். குழந்தாய், கடவுள் தக்க சமயத்தில் உன்னை இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கண்ணுக்கு என்று படித்த டாக்டர் இந்த சபையில இருக்கிறார். சுவாமி, இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள். ஒவ்வொரு டாக்டரும் ஒரு நாளைக்கு ஒரு நோயாளி என்று இலவச வைத்தியம் செய்தால் வெகு விரைவில் இந்நாடு நோயற்ற நாடாக விளங்கும். அப்படியே செய்றேன் சுவாமி. எனக்கு ஒரு வேண்டுகோள். என்னவென்று எனக்கு தெரியும். உன் தங்கையை நீ தேடுகிறாய். ஆமா சுவாமி, உயிருக்கு உயிரான ஒரே தங்க, அவளை தேடி தேடி அலையிறார். எங்க தேடி அவன் கிடைக்கும். கடவுள் கண் திறக்கும் வரை
காத்திருக்க பழகு குழந்தாய். இந்த மாமா உன்னை அழைத்துக் கொண்டு போவார். சாரதா, ஞாயிற்றுக்கிழமை நம்ம மகாபலிபுரம் போறோம். காலையில 8 மணிக்கே வந்துடு. இது வரைக்கும் காலேஜ் நாள்ல மட்டும் கூப்பிட்டேன், இப்போ லீவ் நாள்லயும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். லீவ் நாள்ல எங்கடி போறேன்னு எங்க அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால வர முடியாது. ஓ, அப்படின்னா போட்டோவை உங்க அம்மாவுக்கும் காலேஜுக்கும் அனுப்பிட வேண்டியதா? போட்டோ போட்டோ அந்த போட்டோவை வச்சுட்டு ஏன் இந்த மாதிரி சித்திரவதை செய்யற? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன் கூடவே இருந்துடுறேன். நீ சொல்றபடியெல்லாம் ஆடுறேன், இல்ல என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடு. இந்த மாதிரி தினம் செத்து செத்து பிழைக்க இனிமே என்னால முடியாது. அவ்வளவு சுலபமா உனக்கு விடுதலை கிடைச்சிருமா? ஐம் சாரி சார், ஐம் சாரி. உனக்கு விடுதலை கிடையாதுன்னு சொன்னேன். இந்த நிமிஷமே உனக்கு விடுதலை. ஓ போட்டோஸ். இனிமே நானும் உன்னை கூப்பிடவே மாட்டேன். நீயும் உன் இஷ்டப்படி வாழலாம். நிஜமாவா? எஸ். எப்போ ஒரு பொண்ணு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாலோ அப்புறமா நான் அவ கூட பழகிறதே இல்லை. குட் பை.